ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஹவ் ரிச் பீப்புள் திங்க். அதாவது பணக்காரவங்க எப்படி எல்லாம் யோசிப்பாங்க, அவங்க சிந்தனைகள் எப்படி இருக்கும், நாமளும் அதை எப்படி கத்துக்க முடியும், இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முன்னாடி காலத்துல ஒருத்தர் நிறைய மாடுகள் வச்சிருந்தா அவரை பணக்காரங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய இடம் வச்சிருக்கவங்கள சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெரிய விவசாய நிலம் வச்சிருக்கவங்கள, அதுக்கப்புறம் பெரிய வீடு வச்சிருக்கவங்கள சொல்லுவோம். இது எப்பவுமே காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனா எந்த காலத்திலயும் பணம் அதிகமா இருக்க ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் அப்படிங்கிற வேறுபாடு இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ பணம் மட்டுமே ஒருத்தர் பணக்காரன் ஆக்குறது இல்லையா? ஒருத்தர் அவரோட தேவைகளையும் அதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகளையும் அதை தொடர்ந்து எவ்வளவு தூரம் சிறப்பா செய்ய முடியுது அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க தேவை ஒரு 2 BHK வீடு, ஒரு பைக் இல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காரா இருந்தா நீங்க பணக்கார இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அதை சம்பாதிக்க நீங்க எடுக்கிற முயற்சிகள், அதை தக்க வச்சுக்க நீங்க செய்யற செயல்கள் தான் உங்களை நிரந்தரமா ஒரு நிலையில வச்சிருக்கும். நம்ம தேவைகளை நம்மளால உருவாக்க முடிஞ்சா இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் பணக்காரங்க தான். நம்ம தேவைகள் எதுன்னு தெளிவா கண்டுபிடிக்க முடிஞ்சா நீங்க பணக்காரர் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப ஏன் பணக்காரவங்க அவங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் வாங்கி போட்டுட்டே இருக்காங்க, ஆடம்பர செலவு பண்றாங்க? சிம்பிளா இருக்கலாமே, இப்படி எல்லாம் உங்களுக்கு கேள்வி வரும். நம்மளோட சின்ன வயசுல இருந்தே பணக்காரர் அப்படிங்கறது ஒரு தப்பான லைஃப் ஸ்டைல்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்க செல்வங்களை அனுபவிக்க எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு நம்பணும். அதுக்கு நம்மள தயார்படுத்திட்டே இருக்கணும். உங்க மனசுதான் நீங்க யாரா இருக்கீங்கன்னு முடிவு செய்யும். என்னோட அப்பா ஒரு டீச்சர், நான் ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கேன், என்னால இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும், எனக்கு இந்த வாழ்க்கை தானே நீங்க முடிவு பண்ணிட்டா அதை வேற யாராலையும் மாத்த முடியாது. இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை என்னோட முடியட்டும், நான் என்னோட ஃபேமிலிலேயே முதல் பணக்காரரா இருக்க போறேன், இப்படி நீங்க முடிவு செஞ்சா இதையும் யாராலையும் மாத்த முடியாது, தடுக்கவும் முடியாது. உங்க எண்ணங்களும் உங்க செயல்களும் தான் உங்களை உருவாக்கும். நீங்க எவ்வளவு பெரிய இலக்க வேணா வச்சிருங்க, ஆனா அதை அடைய முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இத ரொம்ப தெளிவா புரிஞ்சவங்க அவங்க லைஃப்ல எப்பவுமே செல்வம் அதிகம் உள்ள ஒரு நபரா இருக்காங்க. பணக்காரவங்க எல்லாரும் மோசமான ஆட்கள் இல்ல. அதே போல ஒருத்தர் ஏழையா இருக்கிறதே அவர் நல்லவரா இருக்க தகுதியான காரணமும் இல்ல. பணக்காரவங்க ஏன் அவங்கள பகட்ட காமிக்க ஆசைப்படுறாங்க? ஏன்னா அவங்களுக்கு பணம் இல்லாம இருக்க சிச்சுவேஷனை நினைச்சுதான் அதிகமா பயம் வரும். அவங்களோட நிலை எப்பவுமே கீழே வராம இருக்க அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. இது எந்த விதத்திலையும் தவறான விஷயமோ இல்ல சுயநலமான செயலோ இல்ல. ஒருத்தர் அவர் இருக்க நிலைய தக்க வச்சுக்க எடுத்த முயற்சியில அவரும் அவர் சம்பந்தப்பட்ட சமூகமும் சேர்ந்தே இருக்கும். நடுத்தர மக்களுக்கும் அதிகமா பணம் தேவையா இருக்கு. ஆனா அதை சம்பாதிக்க அவங்க எடுக்கிற முறை ஒரு நிரந்தர வேலை. ஒரு நிரந்தரமான வேலையில அவங்களோட எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும் நம்பிட்டு இருப்பாங்க. ஒரு நல்ல எஜுகேஷன், அதுக்கான நல்ல வேலை, மாசம் முதல் நாள் சம்பளம், போனஸ், ப்ரொமோஷன், ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே நமக்கு போதுமான பணத்தை கொடுக்க முடியும்னு நம்புறவங்க பெரும்பாலும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. எல்லா தேவைக்குமே நம்மளோட வேலை தான் தீர்வா இருக்கும். இல்லனா இதை விட சிறந்த வேலை நல்ல பணத்தை தரும்னு நம்புவாங்க. ஆனா அதை தாண்டி பல பெரிய வாய்ப்புகள் இருக்கிறத அவங்க உணரவே மாட்டாங்க. உங்களுக்கான வாய்ப்புகளும் பணமும் எப்பவுமே உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே இருந்துட்டே இருக்கு. ஆனா அதை சரியா கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. இதை சிறப்பா செய்ய முடிஞ்ச பல பேர் இன்னைக்கு டாப் மோஸ்ட் பணக்காரங்களா இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் நபர், அவரோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ், அவரும் IITல படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கி ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் லஞ்ச் டைம்ல மெனு கடை பாத்துக்கிட்டே கியூல நிக்கிறப்போ அவருக்கு உருவான ஒரு யோசனை அவரை இன்னைக்கு ஃபுட் பிசினஸ்ல ஒரு பெரிய ஆளா உருவாக்கி இருக்கு. அவர் தான் ஜொமேட்டோட கோ-ஃபவுண்டர் தீபிண்டர் கோயல். லஞ்சுக்காக வெயிட் பண்ணி நிக்கிற டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைச்ச ஒரு சிந்தனை அவர் இன்னைக்கு 8000 கடைக்கு சொந்தக்காரரா மாத்தி இருக்கு. இந்த சிந்தனைகள் மட்டும் இல்லாம அதை செயல்படுத்துற திட்டமும் அதுக்கான முயற்சிகளும் தான் அவரை இந்த நிலைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்க வச்சிருக்கு. கோவிட் காலத்துல எல்லாமே முடங்கி போயிருந்தப்ப கூட கான்டாக்ட்லெஸ் டெலிவரி, காய்கறிகள், மளிகை டெலிவரின்னு அவங்களால தொடர்ந்து பிசினஸ்ல தாக்கு பிடிக்க வைக்க முடிஞ்சது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது போல பல பேர் அவங்க சிந்திக்கிற விதத்தை மாத்தி புது யோசனையை வச்சு வெற்றி அடைஞ்ச முதல் தலைமுறை பணக்காரங்க நம்மள சுத்தி இருக்காங்க. நம்மளுக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஆசையும் இல்ல, நம்ம நிலைய மாத்த தைரியமும் இல்ல. இந்த மாதிரி யோசனையும் திட்டமும் நம்ம எல்லாருக்குமே வரும். மாடு வாங்கி பால் கறந்து வியாபாரம் செய்ய போறேன், 1 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் செய்ய போறேன், ஆன்லைன்ல சாரி விக்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பல யோசனைகள் நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கு. ஆனா அதை செய்ய விடாம தடுக்கிற ஒரு விஷயம் நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் ஒரு சேஃபான மாச சம்பளம் தர ஒரு வேலை.
இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி பயமுறுத்துற நம்மள சுத்தி இருக்கவங்க. இதெல்லாம் தாண்டி வர தைரியமும் நம்பிக்கையும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இல்ல. ஆனா அந்த தைரியம் இருக்கவங்களுக்கு இது எதுவுமே தடையா இருக்காது. நம்பிக்கையும் துணிச்சலும் தான் எந்த ஒரு பணக்காரரும் அவரோட லைஃப்ல முதல் குவாலிட்டியா வச்சிருப்பாங்க. அதுதான் நமக்குள்ள இருந்து வர ஒரு விஷயம், ஒரு தூண்டுதல். உங்க மனசுல இருக்க தெளிவான திட்டங்களும் முயற்சிகளும் நம்பிக்கையும் மட்டுமே உங்களுக்கு ஒரு நிலையான செல்வமா இருக்க முடியும்னு நம்புறவங்க தான் பணக்காரங்களா இருக்க தகுதியான ஒருத்தரா இருப்பாங்க. உங்க சொசைட்டி, ஃபேமிலி, நீங்க விரும்புற யாரோ ஒருத்தர் உங்களை எவ்வளவு மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குரல் உங்களை தொடர்ந்து உற்சாகம் படுத்திட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உங்களை எந்த வேலையையும் தொடர்ந்து செய்ய உதவியா இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன்ல ஆரம்பிச்சு ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், அமேசான், ஜெஃப் பெசோஸ்ல இருந்து இன்னைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில எல்லாரையும் அசத்துற ஐடியாக்களை செயல் வடிவத்துல கொண்டு வந்திருக்க எலன் மஸ்க் வரைக்கும் இவங்க மனசுல உருவான ஒரு சிறந்த எண்ணம், அதை செயலாக்க அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தான் அவங்கள ஒரு தனித்துவமான ஒருத்தரா இந்த உலகத்துக்கு காட்டியிருக்கு. பொதுவாவே சயின்டிஸ்ட்னா புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலைன்னு நினைச்சிருப்போம். அதையும் தாண்டி பொருளாதார நிலையையும் அவங்க கண்டுபிடிப்புகள் மூலமா ஒரு பெரிய நிலையை அடைய முடியும் நிரூபிச்சவங்க ரொம்ப சில பேர் மட்டும்தான். இவங்க ஏன் உதாரணமா இருக்காங்கன்னா, இவங்க யாருமே பரம்பரையா பணக்காரங்களா இருந்ததில்ல. அவங்க சொந்த முயற்சிகள், புது எண்ணங்கள் மூலமா சாதிச்சு அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண வேலை செய்யற இடத்துல இருந்துதான் இந்த நிலைக்கு வந்திருக்காங்க. ஒரு மந்த்லி சேலரி ஜாப் மட்டுமே போதும்னு எந்த பணக்காரங்களும் நினைக்க மாட்டாங்க. அது ஒரு குறுகிய மனப்பான்மை. அது எப்பவுமே உங்களை ஒரு புது முயற்சிகள் செய்ய ஒரு தடையாவே இருக்கும். புது விஷயங்களை முயற்சி செஞ்சு பாக்குறது, புது தொழில்நுட்பங்களுக்கு உங்களை தயார் பண்றதுதான் ஒரு பணக்கார மனநிலை. பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்க ஒருத்தரோ இல்ல பல நாள் தொடர்ந்து வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்க ஒரு தொழில் நிறுவனமோ புதுசா வர விஷயங்களை தெரிஞ்சுக்காம அதை பயன்படுத்த தேவையில்லைன்னு நினைச்சா அது தவறான முடிவுக்கு காரணமா இருக்கும். நல்ல அறிவுத்திறன் இருக்க யாருமே இந்த கருத்துல முரண்பட மாட்டாங்க. ஏன்னா பணத்தோட அளவு உங்களோட நீடித்த பணக்கார லைஃப் ஸ்டைல நிர்ணயம் பண்ணாது. அதை தக்க வைக்க நீங்க எடுக்கிற முயற்சிகள் தான் உங்களை தொடர்ச்சியா ஒரு நல்ல நிலைமையில இருக்க வைக்க உதவும். அப்போ ஒரு நடுத்தர நிலையில இருக்க ஒருத்தரோ இல்ல ஏழையா இருக்க ஒரு நபரோ தொடர்ந்து வேலை செய்யறாங்க. ஆனா பணக்காரங்க எப்பவுமே நிம்மதியா பொழுத கழிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது தப்பு. ஒரு சாதாரண நபர் மாசம் முழுக்க கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அதிகமான உழைப்பும் தொடர்ச்சியான தேடல்களும் ஒரு பணக்காரங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இழப்புல இருக்க வலியும் பயமும் அவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஆனா இதெல்லாம் மீறி அவங்க உழைக்கிறது வெறும் பணத்துக்காக மட்டும் இல்ல, அவங்க ஆற்றல் அப்புறம் அறிவை பயன்படுத்தி அவங்க சார்ந்த சூழலை மாத்த எடுத்த ஒரு முயற்சி தான். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 50,000 சம்பளம் வாங்குற ஒரு நபர் இருக்காரு. அவர் எவ்வளவு பணம் தனக்காக செலவு பண்ணுவாரு, எவ்வளவு பணம் இன்னொருத்தருக்காக செலவு பண்ண முயற்சி செய்வாரு. அதிகமா போனா வீட்டுல வேலை பாக்குற ஒரு அக்கா இல்ல அவங்க செக்யூரிட்டி, இப்படி அவங்கள சுத்தி இருக்க நபர்களுக்கு கொடுக்கறதுல கூட ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்கும். இதுவே ஒரு சின்ன பிசினஸ் இல்ல ஒரு கடை வச்சிருக்க ஒரு முதலாளியா இருக்காருன்னு வைங்க, அவரால் எத்தனை பேர் பயன் அடைவாங்கன்னு யோசிங்க. உடனே உங்க எல்லாரையும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஐடியா கொடுக்கறதா நினைக்க வேண்டாம். அதிக பணம் எப்பவுமே அதிகமான பேருக்கு உதவியா இருக்கும். இதை எல்லா பணக்காரங்களும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்களோட அதிகமான பணம் இன்னொருத்தருக்கு போகிறப்பதான் அதோட உண்மையான மதிப்பு அதிகமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஒரு கோவிலுக்கு போனா 10 ரூபாய் தானம் போடுற ஒருத்தரை விட 1000 ரூபாய் தட்டுல போடுற ஒருத்தரை எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறத பார்த்திருக்கோம். அந்த 10 ரூபாய் நீங்க போட்டதுல உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வரப்போறது இல்ல. ஆனா 1000 ரூபாய் போடுற ஒருத்தருக்கு அது ஒரு ரிஸ்கான விஷயம் தான். எல்லா நாளும் அவரால் போட முடியும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு வராம இருக்க என்னெல்லாம் செய்யலான்னு அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா இது மாதிரி பல இடங்கள்ல நடக்கும். பணத்தை செலவு பண்றதுல மட்டும் ஒருத்தவங்க பணக்காரங்களா ஆக முடியாது. அதை எதுக்காக எப்படி செலவு பண்றாங்களோ அதை வச்சுதான் ஒருத்தர் நிரந்தரமா பணக்காரங்களா இருக்க வழி செய்யும். இதை நல்லா உணர்ந்த ஒருத்தரால தான் தொடர்ச்சியா இந்த மாதிரி விஷயங்களை பயம் இல்லாம பண்ண முடியும். பயம், தயக்கம் இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி வரதுக்கான முயற்சியும் அவங்க கிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதே போல பணக்காரங்க எப்பவுமே பணத்துக்காக வேலை செய்யறது இல்ல, பணத்தை அவங்களுக்காக வேலை செய்ய வைக்க தெரிஞ்ச ஒருத்தரா தான் இருப்பாங்க. பணத்துக்காக வேலை செய்யறது ஒரு குறுகிய மனப்பான்மை. அது உங்களை எப்பவுமே ஒரு பெரிய பணக்காரனா ஆக்காது. இந்த உண்மையை தெரிஞ்ச ஒருத்தர் தான் பணக்காரங்களா இருப்பாங்க. அதனாலதான் உங்க வாழ்நாள் முழுதும் நீங்க அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஊழியரா இருக்கீங்க. பணக்காரங்க எப்பவுமே அவங்க கூட ஒரு சிறந்த வழிகாட்டிய வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியத்தை நிர்ணயிச்சு அவங்க கிட்ட இருக்க
இருக்க திறமைய தனக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. இதுல தப்புன்னு எதுவுமே இல்ல. உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மாச சம்பளம். அது உங்களுக்கு தொடர்ச்சியா கிடைக்கிற வரை நீங்க அதுல இருந்து அடுத்த நிலைக்கு போக விரும்ப மாட்டீங்க. அதிகபட்சமா நீங்க கேக்குறது ஒரு இன்கிரிமெண்ட் இல்ல வேற ஏதாவது சலுகைகள். ஆனா ஒரு பெரிய பணக்காரவங்க அப்படி நினைக்கிறது இல்ல. எந்த திறமைகளை எப்படி யூஸ் பண்ணா அந்த நிறுவனம் வளர்ச்சி பாதையில போகும்னு கணிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கான முயற்சிகளை தொடர்ச்சியா எடுப்பாங்க. சரியான திறமைகளை கண்டுபிடிக்கிற ஒரு ஆளா எப்பவுமே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்க திறமைகளை நீங்களே கண்டுபிடிச்சு அதை வெற்றிகரமா செயல்படுத்த தெரிஞ்சா நீங்களும் பணக்காரங்க தான். ஆனா நம்மள பல பேர் இதை செய்ய விருப்பப்படுறது இல்ல. புது திறமைகளை அங்கீகாரம் செய்யறது இல்ல. அதை தொடர்ந்து பயன்படுத்த தெரிஞ்சவங்க தான் எப்பவுமே பொருளாதார நிலையில ரொம்ப மேல இருக்காங்க. விடாமுயற்சி அவங்களோட பெரிய ஒரு நம்பிக்கையான விஷயமா இருக்கும். அவங்களோட எந்த முயற்சியையும் பாதியில கைவிட மாட்டாங்க. தோல்விகள் வந்தாலும் அதை வெற்றியை மாத்துறது எப்படின்னு யோசிக்கிற ஒருத்தரால தான் நிரந்தரமா செல்வாக்கு மிக்க ஒருத்தரா இருக்க முடியும். முடியாத விஷயங்களை சிறப்பா செஞ்சு முடிக்க முடியுங்கிற நம்பிக்கைய உருவாக்கி தர முடியும். எந்த விஷயத்திலையும் தொடர்ச்சியான வெற்றியோ இல்ல தோல்வியோ இருக்க முடியாதுன்னு இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த உண்மை அவங்க தொடர்ந்து வேலை செய்ய ஒரு உத்வேகமா இருக்கும். ஒரு வேலைய நீங்க சிறப்பா செய்றீங்கன்னு நீங்களே நம்பிட்டா உங்களுக்கு ஒரு கர்வம் வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதுல இருக்க சின்ன சின்ன விஷயத்துல கவனம் இருக்காது. அதுவே ஒரு முயற்சியில தொடர்ந்து தோல்வியை சந்திச்சா நீங்க உங்க முயற்சிகளை கைவிட வாய்ப்பு அதிகம். அது உங்களுக்கு சலிப்பு உருவாக்கும், ஒரு பயத்தையும் உருவாக்கும். ஆனா இந்த ரெண்டு மனநிலையிலையும் சிக்காம அவங்க வேலைய தொடர்ந்து செய்யற ஒரு மனிதரால தான் மிகப்பெரிய பணக்காரரா இருக்க முடியும். பணக்காரங்க எல்லாருமே அறிவாளிகள்னு சொல்றதா நினைக்க கூடாது. ஒரு சின்ன பொருளாதார இழப்பு கூட அவங்க நிலைய மாத்தோம்னு ரொம்ப கவனமா செயல்படுவாங்க. ஒரு நார்மலான மனிதர் மாதிரி இந்த ஸ்டாக் வேல்யூ போனா பரவாயில்ல, அடுத்ததுல லக் கண்டிப்பா வரும் நம்பிட்டோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்டே சூதாட்டம் அதுல வெறும் நஷ்டம் தான் வரும்னு பொதுவான ஒரு முடிவுக்கும் வர மாட்டாங்க. ஒரு தோல்வி இல்ல ஒரு இழப்பு அதுல இருந்து மீண்டு வர அவங்க கத்துக்கிற பாடங்கள், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபரால தான் தொடர்ந்து ஒரு நிலையில நீடிக்க முடியும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் டெபிட் அதாவது கடனுக்கும் உள்ள வித்தியாசம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு வாடகை வீட்டுல இருக்கவங்களுக்கு எது ப்ராப்பர்ட்டியா தெரியும்? ஒரு நல்ல சொந்த வீடு. அது இருந்தா போதும்னு நினைக்கிறவங்க இங்க ஜாஸ்தி. ஆனா அந்த வீடை எப்படி வாங்குறீங்க அதுலதான் அது உங்க ப்ராப்பர்ட்டியா இல்ல உங்க பர்டனான்னு தெரியும். 80% கடன் வாங்கி ஒரு இஎம்ஐ போட்டு 3 BHK வீடு வாங்கிட்டா அது ஒரு ப்ராப்பர்ட்டியா வாங்கிட்டதா அர்த்தம் இல்ல. இதுல உங்களுக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸை விட உங்களுக்கான செலவுகள் தான் அதிகம். இதே தான் ஒரு காருக்கும் இருக்க வேல்யூ. யாரோ வாங்கினாங்கன்னு தேவையில்லாத ஒரு லக்ஸரி காரை வாங்குனீங்கன்னா அது ப்ராப்பர்ட்டி ஆகாது. முதல் நாள் வாங்கினா அடுத்த நாள் அது செகண்ட் ஹேண்ட் கார் தான். ரிட்டர்ன் வேல்யூ குறையும். கடன் வாங்கி ஒரு லக்ஸரி வாங்குறதுக்கும் லக்ஸரி ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டு ஒரு விஷயத்த வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு நல்ல பிளாட் வாங்கி அது நல்ல அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணி வர தொகையை வச்சு வீடு கட்டினா அது உங்களுக்கான லாபமா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நம்ம ஆடம்பர செலவு செய்யறாங்கன்னு புலம்பிட்டு இருக்க பல பேரும் முதலாளிகளா இருக்காங்க. அவங்க செய்யற செலவுகளை மட்டுமே நம்ம பாக்குறோம். ஆனா அவங்க முதலீடுகள் பத்தி யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க. அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்தப்போ நம்மள எவ்வளவு பேர் அவர் ஆடம்பர செலவு பண்றாங்கன்னு தேவையில்லாம பணத்தை வீணாக்குறாங்கன்னு புலம்பிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த நிலைக்கு வர எத்தனை வருடங்கள் அவரோட ஆற்றலை செலவு செய்திருப்பாரு, எவ்வளவு ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பாருன்னு நம்ம சிந்திச்சு பார்த்திருப்போமா? கண்டிப்பா இல்ல. அதுக்காக எல்லாரும் அதே போல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட முடியாது. இது அவரவர் தனிப்பட்ட விருப்பம். இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த திருமணத்துல எவ்வளவு சின்ன சின்ன தொழில்களுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கும். மெஹந்தி போடுற ஒரு ஆள்ல இருந்து ஃப்ளவர் டெக்கரேஷனை வித்தியாசமா செஞ்ச ஒரு நபர் வரைக்கும் எவ்வளவு பேர் இந்த திருமணம் மூலமா அவங்க பிசினஸ் இல்ல தொழில அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க தவறிட்டோம். இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வரப்போ அதை கரெக்டா பயன்படுத்தி முன்னேறினா நீங்களும் ஒரு பெரிய பணக்காரர் ஆகலாம். இதே மாதிரி ஒரு திருமணம் உங்க மகனுக்கோ இல்ல உங்க பேரனுக்கோ கூட நடக்கலாம். ஆனா அது உங்க பேரனா இல்ல உங்க கொள்ளு பேரனான்னு உங்க முயற்சிகள் தான் முடிவு செய்யும். பணக்காரங்க எப்பவுமே லக்க நம்பி வேலை செய்ய மாட்டாங்க. லக்க உருவாக்குற ஒரு ஆளா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு சூழலை அவங்களே உருவாக்கி வெற்றி அடைகிற பெர்சன்டேஜ அதிகமாக்குற வேலையில தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. எந்த துறையில லாபம் இருக்கும், எந்த துறையில இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு, இது பின்னாடி வளர்ச்சியை நோக்கி போகுமா, இது பத்தி எல்லாம் ஒரு தெளிவான கணிப்பு அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எல்லா விஷயத்த பத்தியும் கொஞ்சமா தெரிஞ்சு வச்சிருக்க அவசியம் ஒரு பணக்காரரா இருக்க உங்களுக்கு உதவியா இருக்கும். ஒரே துறையில வல்லுநரா இருக்கிறத விட பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்க வெற்றி வாய்ப்பை பல
விதங்கள்ல அதிகமாக்கும். இது ஒரு பணக்காரர் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனால எந்த இடத்துலயும் தேங்கி நிக்கிறது இல்ல. ஒரு ஆபத்தை அவர் எப்பவும் விரும்பவே மாட்டாரு. ஒரு ஆபீஸ்ல அசிஸ்டண்டா வேலை செய்யற ஒருத்தர் கிட்ட போய் இன்னும் 10 வருஷத்துல நீங்க என்னவாக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா பதில் என்னவா இருக்கும்? இதை விட இன்னும் 2 மடங்கு சம்பளம், ஒரு சின்ன ப்ரொமோஷன், ஒரு 5 டிஜிட்ல பேங்க் பேலன்ஸ், இதுல எல்லாமே நடந்தா போதும் இல்லையா? ஆனா ஒரு பணக்காரர்கிட்ட நீங்க போய் கேட்டா ரொம்ப தெளிவா அவரோட இலக்கு, லாபம், அப்புறம் தொழில் விரிவாக்கம் இதெல்லாம் பத்தி தெளிவா ரொம்ப டீடைலா பிளான் வச்சிருப்பாங்க. ஆனா எந்த பணக்காரரும் அவரோட சீக்ரெட்டை ஷேர் பண்றதே இல்ல, அது அடையிற வர. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பணக்காரங்க எப்பவுமே தெளிவான இலக்குகள் வச்சிருப்பாங்க. அதை அடையிற விதம் வேணா மாறலாம், காலத்துக்கு தகுந்த சாய்ஸஸ அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க இலக்குகள் மாறாது. அதை அடையிற எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவங்க கவனம் தொடர்ந்து அந்த இலக்கு மேலதான் இருக்கும். இது அவங்க வெற்றிக்கு ஒரு பெரிய விதத்துல உதவியா இருக்கும். அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல விரும்பவே மாட்டாங்க. அதை அடைய நான் என்ன செய்யணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சூழ்நிலைய இல்ல வேற ஒருத்தரை குறை சொல்லும் பழக்கமே இவங்கள்ட்ட இருக்காது. தன்னால என்ன செய்ய முடியும், இந்த நிலையை தாண்டி வேற என்னெல்லாம் செய்ய முடியும்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பணத்தை கொடுக்கற மனசு வேணும். ஸ்பிரிச்சுவல் இல்ல சைக்காலஜிக்கலா பார்த்தாலும் சரி, யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க அதிகமா கொடுக்கவும் செய்வாங்க. அது தானம் இல்ல டொனேஷன் இல்ல ஹெல்ப், இப்படி எந்த பேர்ல கொடுத்தாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுல இருக்க சந்தோஷம் வேற எதுலயும் வராது. பணம் ஒரு ஆற்றல் தான், அது ஒரு கருவி இல்ல. அந்த ஆற்றல் உங்ககிட்ட நிலையா இருக்கணும்னா நீங்க அதை செலவு செய்துட்டே இருக்கணும். பணத்தால மட்டுமே நீங்க விரும்புற பொருளை வாங்க முடியும். நீங்க நினைக்கிற ஆடம்பரத்தை உங்களால அனுபவிக்க முடியும். உங்க தகுதியை நிர்ணயிக்கிற இடத்துக்கு உங்களை உயர்த்தும். பணம் நம்ம கிட்ட இருந்து போகும்போது நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் இல்ல ஒரு பெருமையையும் இல்ல ஒரு நிம்மதியையும் கொடுக்கும். அப்படி கொடுக்க முடிஞ்சா மட்டும்தான் உண்மையான பணக்காரங்களா நீங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்ல எண்ணங்களை யோசிங்க, செயல்படுத்துங்க, நம்பிக்கையோட திறமைய வெளிப்படுத்துங்க, சந்தோஷமா வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மேலும் இது போல சிறந்த பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்ல சந்திக்கிறேன். நன்றி.